இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து சி ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சியில் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் சரி இது ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 5 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ், இது மூணும் பார்த்தீங்கன்னா ஹையர் பிரசிடென்சிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறது ஆப்ரேட்டர் பிரசிடென்சிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, நார்மலாக இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஆனா இந்த மாடுலஸ் மட்டும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஓகேங்களா, அது என்னங்கிறது நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்றேன். இப்போ இதுல பாருங்க, நான் எப்பவும் போல என்ன பண்றேன்னா என்னோட ஹெடர் ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். #include stdio.h int main. நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் 0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பண்ணா ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் டாபிக் நடத்தும்போது இதை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ 1 by 1 ஒவ்வொரு டாப்பிக்கா போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு 2 நம்பர் மட்டும் வாங்கிட்டு இந்த அர்த்தமெட்டிக் ஆபரேஷன் எல்லாமே நான் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்காக என்ன பண்றேன்னா 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். பாத்தீங்கன்னா int a, b வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள், மொத்தம் ஒரு 3 வேரியபிள் நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், யூசர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்டர் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா, யூசர் அந்த 2 நம்பர் இன்புட் வாங்குறதுக்காக நான் என்ன பண்றேன், ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இது வந்து பார்த்தா ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூ அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா 2 %d நான் யூஸ் பண்ணிக்கிறேன். %d, கமா அட்ரஸ் ஆஃப் a, ஆம்பர்சன் ஏனா அட்ரஸ் ஆஃப் a, கமா அட்ரஸ் ஆஃப் b. இதுக்கு என்ன மீனிங்னா a அப்படின்ற வேரியபிள் அதோட அட்ரஸ்க்குள்ள போய் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணு, செகண்ட் வேல்யூ b ல போய் எனக்கு ஸ்டோர் பண்ணு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, இப்போ அடிஷன் நம்ம பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம், c = a + b. ஓகேங்களா, இது நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், பிரிண்ட் பண்ணும்போது /n total %d, கமா c. ஓகேங்களா, இப்போ இது நீங்க சேவ் பண்ணுங்க, பில் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட்ல உங்ககிட்ட நம்பர்ஸ் கேட்கும். நான் என்ன பண்றேன்னா ஒரு 10 3 அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகேங்களா, 13 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சரிங்களா, சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். சப்ட்ராக்ஷன் நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க பிளஸ்க்கு பதிலா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், டோட்டலுக்கு பதிலாக டிஃபரன்ஸ்னு மாற்றிக்கிறேன். பிரிண்டிங்கில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நாம் வந்து சியோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இந்த அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. சேம் அதே வேல்யூ 10 கொடுக்குறேன். 10 + 3 10 - 3, 10 + 3 பாருங்க ஆட்டோமேட்டிக்காக 13, 10 - 3 பாருங்க உங்களுக்கு 7 வந்திருக்கு. இங்கே ஏன் ஸ்பேஸ் வந்திருக்குன்னா நீங்கள் /னுக்கு முன்னால ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரியே மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்க, நான் மல்டிப்ளிகேஷன் நான் போடுறேன். ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கிறேன், MUL. சேம் டிவிஷன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. சரிங்களா, DIVன்னு மாற்றிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ்க்கு அந்த % சிம்பிள் நான் போட்டுக்கிறேன், MOD அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளே தெரியும். ஓகேங்களா, டிவிஷன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, சரி, இந்த மாடுலஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 123 டிவைடட் பை 10 என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போடுவீங்க, இந்த இடத்துல 10ன்னு போடுவீங்க, அண்ட் தென் இங்கே வந்து 123 அப்படிங்கிறத போடுவீங்க. ஓகேங்களா, இப்போ இதை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதோட டிவிசிபிள் வேல்யூ என்னவோ அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா, இப்போ பாருங்கள் 12s are 120 அப்படின்னு நம்ம போடுவோம். கரெக்டுங்களா, இது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு கீழே வந்து பாருங்கள் ரிமைண்டர் எவ்வளவோ அந்த ரிமைண்டர் நம்ம போடுவோம். சரிங்களா, இங்கே கீழே பாருங்கள், இந்த டெக்கரேஷனை நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 120 வருது, 12s are 120, ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. சரிங்களா, அப்போ நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கோஷன் கிடைக்கும். இதே
123 மாடுலஸ் 10ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரிமைண்டர்னா என்னது? இந்த 3. அப்போ 3 தான் இதோட அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் உங்களுக்கு மாறுறதுனால நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இப்போ இதை வந்து 3யும் நம்ம 0 பண்ணுறதா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து டாட் போட்டுக்குவோம். டாட் போட்டு 3 சார் 30ங்களா? அப்போ 3ன்னு போட்டு இந்த இடத்துல பாருங்கள் 13 நம்ம 0 ஆட் பண்ணிக்கிட்டு 30 ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நம்ம டிவைடில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஆனால் மாடுலஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் இன்டீஜரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மாடுலஸ்னால் என்னென்னா மீதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மீதி அல்லது ரிமைண்டர் சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் அப்படின்னா உங்களுக்கு இது கோஷன்ட்னு சொல்லுவீங்க அல்லது ஈவன் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை தமிழில் வந்து ஈவன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? டிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வர அவுட்புட் வந்து மாடுலஸ்க்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 123 நான் கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், எனக்கு மாடுலஸ் 3 எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் டிவிஷன் 12.3 தானே வரணும். ஏன் உங்களுக்கு 12 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் யூஸ் பண்ணாமல் இன்டிஜர் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்? டிவிஷனுக்கு வந்து x = a டிவைடட் பை 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ ஃப்ளோட்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிக்கு பதிலாக இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் நம்ம எஃப்னு கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சிக்கு பதிலாக எக்ஸ். ஏன்னா நம்ம ஏவை டிவைட் பண்ணி வியால டிவைட் பண்ணி எங்கே போட்டிருக்கோம்? எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அவுட்புட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 123 டிவைடட் பை 10 கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் 12.00 வந்திருக்கு. ஆனால் 12.30 தான் நமக்கு வரணும். ஏன்னா 12.00 வந்திருக்குன்னா இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்கள் ஃப்ளோட்டிங்கால டிவைட் பண்ணுற இந்த ரெண்டு நம்பரும் ஃப்ளோட்டாக இருந்தால் தான் அக்யூரேட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைப் கன்வர்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளோட். அதே மாதிரி இதையும் நான் ஃப்ளோட்டாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஃப்ளோட்டாக மாற்றும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங்கால் டிவைட் ஆகும்போது எனக்கு அக்யூரேட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், 123 டிவைடட் பை 10 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 12.300000 வருது. ஓகேங்களா? இது எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா 0.2, ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் 0.2f நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அவுட்புட்டில் 123 டிவைடட் பை 10 உங்களுக்கு பாருங்கள் 12.30 கரெக்டாக வந்துருச்சுங்களா? மாடுலஸ் பாருங்கள், நமக்கு 3 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க் ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தோட அவுட்புட் நான் அடுத்தடுத்த நாள் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்காகவே நான் ஒரு சூப்பரான ஆத்தர் புக் ஒன்று யூஸ் பண்ணுறேன். யஷ்வந்த் கனித்கர் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார். இங்கே பாருங்கள், நான் அமேசான் லிங்க் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் 3 மில்லியன் காப்பீஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக இந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 16th எடிஷன் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 263 ரூபாய் உங்களுக்கு ஒரு புக் வருது. ஓகேங்களா? இந்த புக்கு நீங்கள் வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 5th எடிஷன். நான் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16th எடிஷன் உங்களுக்கு நான் வந்து இதுல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த புது எடிஷன்ஸ் நீங்க வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்டா என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்ல அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு ஒரு 13 சம் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த 13 சம்மும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 13 சம்மும் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சம்மா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நாளைக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க. ரமேஷ் பேசிக் salary is input through keyboard. ஓகேங்களா? his dearance allowance is 40% of basic salary. house rent allowance is 20% of the basic salary.
ரைட் அ ப்ரோக்ராம் டு கால்குலேட் த கிராஸ் சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேலரி கால்குலேஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ் இங்க இருக்கிற 13 ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எந்த லாஜிக் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னிக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சம்ஸ் நீங்கள் எல்லாம் போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சம்மாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இந்த சம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் எடுங்க. அந்த நோட்டில் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் எழுதின ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நோட்லையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்ஸ். இது ஒன்று மட்டும் நோட்டில் எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஜிக் எப்பவுமே உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் ரியல் டைமில் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.